ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இன்னும் சரியாக 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பாக நான் செய்ய போகிற விஷயங்கள் மூலமாக நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும்படி உனக்கான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை இன்னும் 1 மணி நேரத்தில் நடத்தி கொடுக்க போகிறேன். சாயப்பா, நான் ஒரு வேலையா ஒரு விஷயமா ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு துணையாக நீங்கள் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு கேட்டாயல்லவா? இதோ உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக பாதுகாத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனை இப்போதே இன்றே தீண்டு முடிஞ்சிடுவேன் செல்வமே. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு எப்போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். எப்போ பார்த்தாலும் நாம் ஒன்று நினச்சா அந்த கடவுள் வேறொன்று நினைக்கிறாரேன்னு நீ என்னை பற்றி சொன்னாய் அல்லவா? நீ நினைப்பது தான் நடக்கணும்னு தான் நானும் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சது நடக்காமல் போகுதுன்னா கூட அதை உன் நன்மைக்காக தான் செய்கிறேன். நீ நினச்சது நடந்திருந்தா அது உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் மாறி இருக்கும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். எந்த விஷயத்திலும் எதையும் எதிர்மறையாக யோசிக்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினச்சதையெல்லாம் உன்னால் நல்லபடியாக பெற முடியும். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இரு. உன் எண்ணத்துக்குள் நானும் கலந்திருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் என்னால் எல்லாமே செய்ய முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாதான் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ முடியும். என்னால் முடியாது, எனக்கு இது தெரியாது, எனக்கு இது சரியாக வராதுன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்கக்கூடாது என் செல்லமே. நீ செய்ய நினைக்கிற எல்லா செயல்களையும் என் அருளால் சிறப்பாக செய்து முடிப்பாய். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை இப்போது நீ செய்ய ஆரம்பிச்சினா அது உனக்கு சரியான வெற்றியை தரும்படி நான் செய்வேன். நீ தேவையில்லாமல் எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். உனக்கான வெற்றியை நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். எல்லாரிடமும் எப்போதும் நல்ல விதமாக நடந்துக்கோ. உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல இந்த சாயப்பா நானே உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன மாறணும், என்ன நடக்கணும் நீ ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் சந்தேகத்தை தீர்த்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். குழப்பமான மனநிலையில் இருக்கும் முன்னை விடுவிச்சு உனக்கு மகிழ்ச்சியான மனநிலையை நான் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க சில பேருடைய கண் திருஷ்டி தான் உன்னை முன்னேற விடாமல் நீ செய்யக்கூடிய காரியங்களில் தடையை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாவற்றிலும் இருந்தும் நீ கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு நடந்துக்கிட்டினாலே எல்லாத்தையும் தாண்டி உன்னுடைய கடின முயற்சியின் மூலமாக உன்னால் முன்னேற முடியும் என் செல்லமே. எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாமல் எதுக்காகவும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலையில் மட்டும் நீ கவனம் செலுத்து. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இப்போது இன்னும் 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கண்டிப்பாக உன் நம்பிக்கை இன்னும் வலுப்படுத்தும். அந்த அளவுக்கு உன் நிலைமையை நான் மாற்ற போகிறேன். எப்போது எனக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இழந்து நிற்கக்கூடிய உனக்காகவே இந்த சாயப்பா எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தந்துடுறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ கேட்டது எல்லாமே நிச்சயம் உனக்கு கிடைக்கும்னு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அப்படி இருந்தும் ஏன் எதிர்மறையாக எல்லாத்தையும் யோசித்து வருத்தப்படுற? வாழ்க்கைனா பல தடைகள் வரதான் செய்யும். அதை எதிர்கொண்டு ஏற்றம் பெறுவதற்கான வேலைகளை பாரு. உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். உனக்கு இடையூறாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறப்பட்டுக்கிட்டு மனசை அலைப்பாய விடாமல் தவிக்காமல்
நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுத்துருவேன். நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் இப்போவும் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஓய்விடு. உனக்கானதுன்னு ஒரு விஷயத்தை நான் முடிவு செஞ்சுட்டேன்னா அதை எப்படியாவது உன்னை கொண்டு வந்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. உனக்கான விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான அனைத்தும் உன்னை வந்து சேர்வதற்கான வழிகளை நான் காட்டுறேன். கண்டிப்பா உன் நியாயமான விருப்பம் கைகூடும். எல்லா நம்பிக்கையும் நீ இழந்திருந்தாலும் என் மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி இறை சக்தியை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில நான் அற்புதங்களை நிகழ்த்த போறேன். என் வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருதுன்னு நீ புலம்பிக்கிட்டே இருக்காதே. கூடிய சீக்கிரம் எல்லாமே கைகூடி வரும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். உன் தலையெழுத்து இதுதானே, நீயாகவே எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அனைத்தையும் நான் நிச்சயம் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீ என்னை பார்க்கும் இந்த நொடியே உன்னை ஆசீர்வதித்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். இந்த சாயப்பா உனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா என் அப்பன் எனக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வார். காசு பணம் பதவி எனக்கு கிடைக்கலைனாலும் கூட அது அவருடைய விருப்பம் தானே. எதை எப்போ எனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும்னு உன்கிட்ட கேள்வி கேட்பவர்களுக்கு நீ பதில் சொல்லு. நீ எப்போ நினைச்சாலும் நான் உன் கண்ணு முன்னால வந்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டதை விட பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் உனக்கு வெற்றிகள் நிறைந்து இருக்கும்படியும் நன்மைகள் கூடி வரும்படியும் நான் செய்ய போறேன். நீ எந்த விஷயத்திலும் அவசரப்படாதே. உன்னுடைய செயல்கள் எதுவுமே யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய செயல்களை செய்ய பழகு. எல்லாருக்கும் நீ நல்லது செய்யும் போது இந்த சாயப்பா உனக்கு மிக அருகில் நெருக்கத்தில் உன்னை நோக்கி வருவேன். உனக்கு எதிரியாக இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. தைரியத்தோட எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. நீ தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிக்கும் இந்த சாயப்பா நானே. நீ தடம் மாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயம் நான் உன்னை மீட்டெடுத்துடுவேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இந்த சாயப்பாவை மனசுல நினச்சிக்கிட்டு நீ அமைதியாக பொறுமையாக இரு. உன் கூட யாருமே இல்லை, உனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. கண்டிப்பா இந்த நிலை மாறதான் போகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க தான் போகுது. உன் கோபத்தையும் வருத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நான் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம் இன்னும் நான் உனக்கு செஞ்சு தரலையேன்ற ஏக்கமும் கோபமும் உன் முகத்தில் தெரிகிறது என் செல்லமே. நான் கேட்டதை கேட்டுட்டேன். நீங்கள் எப்போ எனக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அப்போது எனக்கான வாழ்க்கையை அழகாக்கி கொடுங்க சாயப்பான்னு உன் பொறுப்பையும் உன் வாழ்க்கையையும் உன்னுடைய பொறுமையையும் என்கிட்ட கொடுத்துட்டீன்னா உன் பொறுமைக்கேற்ற பரிசை மிக பெருசாக கொடுத்து உன் பொறுப்பையும் கடமையையும் நீ நிறைவேற்றுவதற்கும் நானே உனக்கு துணையாக இருப்பேன். இப்போ நான் உனக்காக செய்ய போகிற விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும்.